சவுக்கு சங்கர இமீடியட்டா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு பாப்புலர் யூடியூபர். அவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாரு. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ்ல அங்க இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அவர் சவுக்கு மீடியா அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவர் வந்து பேசிட்டு இருந்தார். சோ இவர் தன்னுடைய வீடியோல போன டிஎம்கே கவர்மெண்ட் அதனுடைய தலைவரான ஸ்டாலினையும் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. சோ அவர் கவர்மெண்ட் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அவர் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் பெண் போலீஸை தவறா பேசிட்டாரு, அவர்கிட்ட கஞ்சா இருந்துச்சு, எக்ஸ்டார்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லி 2 முறை அவர் மேல குண்டாஸ் போட்டாங்க. 3 முறை அவர் ஜெயிலுக்கு போனாரு. ஏன் அவருடைய வீட்ல மலத்தை கரைச்சு கூட ஊத்துறானுங்க. சோ இந்த நிலைமையில தான் இப்ப எலெக்ஷனை ஒட்டி அவர் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய வீடியோஸ் போட்டாரு சீரியஸா. சோ உடனடியாக அப்போதைய டிஎம்கே கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் படி இவரை ஏப்ரல் வீக்கே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இதற்கான ஆர்டரையும் போலீஸ் கமிஷனர் அருண் புழல் ஜெயில அவர்கிட்டே டைரக்டா கொடுத்திருந்திருக்காரு. ஆக்சுவலா இவருக்கும் அந்த அருணுக்கும் என்ன வாய்க்கா தராரு அப்படின்னு தெரியல. சோ இந்த நிலைமையில தான் புது டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோனே ஒரு அட்வைசரி போர்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 10 ஆஃப் தமிழ்நாடு பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் படி. அந்த போர்டு மெம்பர்ஸ் யுனானிமஸா என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மேல போடப்பட்டுள்ள இந்த குண்டாஸ் ஆக்டுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்ல. அதாவது நோ எஃபெக்டிவ் காஸ் அப்படின்னு சொல்லி இந்த குண்டாஸ் ஆக்டை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதனால ஹைகோர்ட் இவருக்கு பெயில் கொடுத்திருக்க. உடனடியாக கவர்மெண்ட் இவர் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரை பத்தி சொல்லவே வேணாம். கிரிட்டிசிசம் அப்படின்னு நீங்க பண்ணாலே உடனே வந்து தூக்கிட்டு வந்துருவானுங்க அடிக்கிறதுக்கு. வேர்ல்டு பிரஸ் இண்டெக்ஸ்ல 151வது இடத்துல இருந்து 6 இடம் பின்தள்ளி இன்னைக்கு 187வது இடத்துல இருக்கு இந்தியா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காரணத்தால தான். ஏன்னா நம்ம நாட்டுல பிரஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது. பேருக்கு இருக்கும், பட் நீங்க அவங்க சொல்ற மாதிரி தான் பேசி ஆகணும், இல்லனா யார்ட்டயா காசு வாங்கிட்டு தான் பேசணும். நீங்க வந்து ஒரு ஃபேர் கிரிட்டிசிசம் முன் வச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடிச்சிருவானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்னாலுமே கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு சிட்டிசன்னாலுமே கிரிட்டிசிசத்தை வைக்கணும். இப்போ உள்ள டிவிகே கவர்மெண்ட் மேலேயும் கிரிட்டிசிசத்தை வைக்கலாம். ஆனா அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அதை விட்டு நான் கேஸ போட போறேன், உள்ள வைக்க போறேன், திட்ட போறேன் அப்படின்னா வந்து காமெடி.